மனித நினைப்பதுண்டு இறைவன் நினைப்பதுண்டு மனித நினைப்பதுண்டு வாழ்வை நிலைக்கும் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனித நினைப்பதுண்டு வாழ்வை நிலைக்கும்
அக்கினி ஜுவாலை வீசும்படி செய்தியை அந்த யமனுக்குள்ளே இறைவடுத்து நானா பிறந்திருக்கின்றாய் திருமணத்தை செய்து கற்குடிலை காண வேண்டும் என்று இந்த பாவினால் இந்த பாவிக்கு நீ இறுதி உன்னுடைய கட்டுக்கு நான் இறுதி மகனே வேடிக்கை பார்த்து விட்டது மீண்டும் மகனே சிவமணி என்று எப்படி அப்பா எப்போது வேதனையோ எதற்கிட்ட சோதனையோ யார் செய்த போதனையோ ஏழுத சோதனையோ
ஏன் இந்த சோதனையோ எதுக்கு இந்த வேதனையோ என் மீது தவறு இல்லை யார் செய்த போதனையோ ஏன் இந்த சோதனையோ இருகள் தலைமையை வைத்தரும் மைந்தரும் சுடுகாடு பற்றி பற்றி தொடரும் இருவினை போல் பாவத்தை செய்த பாவி இந்த பூவுலகிற்கு உன்னை மன்னராக்கியிருப்பேன். பாவத்தை செய்த பாவி நானே தாயே பிரேதத்தை கொண்டு போய் உடனே நிச்சலக்கூடிய மாட்டே உனக்கு இறுதி சடங்கு செய்ய காத்திருக்கிறேன் மகனே. ஈம சடங்கு செய்ய காத்திருக்கின்றேன் மகனே. சிவமணி சர்வசாதாரணமாக நீ கூறிவிட்டால் மூர்த்தி தேவர்களுக்கு தெரிந்தால் என்னுடைய நிலைமை என்னாகும் என்று எண்ணித்து பார்த்தாயா? சித்திரகுப்தா, நீ யார்? எப்படிப்பட்டவன்? நீ இப்பேற்பட்ட செயலை செய்துவிட்டு மன்னித்து விடும் பிரபு என்று கேட்கிறாயே. சொல்லுகிறேன் கேள். ஆதியிலே சிவபெருமான் உயிர்களை பிடிக்கும் தொழிலை என்னிடத்தில் ஒப்படைத்தார். அப்பொழுது அவர் கால நேரத்தை அறிந்து உயிர்களை கவர்ந்து வந்து அவருக்கேற்ற தண்டனைகள் வழங்குவது என்று அனைத்து வேலைகளையும் நான் ஒருவராகவே செய்து வந்தேன். நாட்கள் செல்ல செல்ல மக்கள் தொகை பெருகிக் கொண்டே போனது. இறப்பு விகிதமும் அதிகமாகிட்டு என் ஒருவனால் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியவில்லை. எனக்கு துணைக்கு ஓர் ஆள் தேவைப்பட்டது. இதை சிவபெருமானிடத்தில் முறையிடலாம் என்று கைலாயம் சென்றேன். சிவபெருமானிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்வதி தேவியானவர் தன் கரத்தில் ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டிருந்தார். நான் சிவபெருமானிடத்தில் முறையிட்டது தேவியாரின் காதில் விட என்னை பார்த்து, யமதர்மனே வா இங்கே, உனக்கு துணைக்குத்தானே ஆள் தேவை, இதோ என் கரத்தில் இருக்கும் சித்திரத்திற்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து உன்னுடன் அனுப்புகிறேன் என்று சொல்லி உடல் கொடுத்து உயிர் கொடுத்து என்னுடன் அனுப்பி வைத்தார்கள். தேவியாரை பார்த்து நான் கேட்டேன், தாயே எனக்கு துணைக்கு ஆள் தேவை என்று கேட்டவுடனே இவரை என்னுடன் அனுப்பி வைத்து விட்டீர். இவரை என்ன பெயரிட்டு அழைப்பது என்று கேட்டேன். அதற்கு தேவியார் என்ன உரைத்தார் தெரியுமா? சித்திரகுப்தா, யமதர்மனே உனக்கு துணைக்கு ஆள் தேவை என்று கேட்ட நாளான இன்றோ சித்ரா பௌர்ணமி. என் சித்திரத்தில் இருந்து இவனை படைக்கப்பட்டதால் இன்று முதல் இவனுக்கு சித்திரகுப்தன் என நல்ல பெயரை வைத்து என்னுடன் அனுப்பி வைத்தார்கள். ஏன் தேவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் கர்ப்பவாசம் இருந்து மல ஜலம் கழிக்கும் யோனி வழியாக பிறந்தவர்கள். ஆனால் நீ அப்படி அல்ல. அந்த விநாயகனை போல, அந்த வேலவரை போல வரபலத்தால் படைக்கப்பட்டவன் நீ. எங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு உனக்கு உண்டு. ஏன் எனக்கு கீழ் நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய். எனக்கு உலகத்தில் எங்கேயுமே ஆலயம் கிடையாது. ஆனால் உனக்கென்று ஆலயம் இருக்கிறது. காஞ்சிமா நகரிலே சித்திரகுப்தன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நோய்வாய்ப்பட்ட வயோதிகர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருந்தால் அந்த அபிஷேக பாலை கொண்டு வந்து அவர்களுக்கு ஊற்றினால் அவர்கள் உயிர் பிரிந்து விடும். அங்க பால் குடிக்கணும்னா திருத்தமா தான் குடிச்சுன்னு வரணும். வேற போய் குடிச்சு வர முடியாது. புரியுதா? இவ்வளவு சிறப்பு பெற்ற நீ இந்த இழிவான செயலை செய்யலாமா? மன்னித்து விடுங்கள் பிரபு, மன்னித்து விடுங்கள். சித்திரகுப்தா பிரபு, முன்வரும் நேரத்திலே திருக்கடை ஊரிலே அமிர்த கடேஸ்வரராய் அருள் பாலித்து வந்த சாம்பசிவ மூர்த்தியானவருக்கு அன்றாடம் தொண்டு வேலைகள் செய்து வந்த மிருகண்ட மகரிஷிக்கும்
மருத்துவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவன் மார்க்கண்டேயன். அவனுக்கு 16 வயது முடிந்தவுடன் இறப்பு என்று எழுதிவிட்டான் பிரம்மன். அவன் இறப்பை அறிந்த நான் அவன் உயிரை பிடிக்க சென்றேன். நான் வருவதை தெரிந்து கொண்ட அந்த மார்க்கண்டேயன் ஓடி சென்று சிவலிங்கத்தை சேர்த்து அணைத்துக் கொண்டான். நான் வீசிய பாசக்கயிறானது சிவலிங்கத்தையும் சேர்த்து பிடித்து விட்டது. சினம் கொண்ட சிவபெருமான் ஏற்றி என்னுடைய மார்பின் மீது உதைத்தான். 9 நாழிகை சுவாசமற்று பூமியிலே விழுந்து கிடந்தேன். அப்பொழுது 18 கோடி சேனைகள் பூமியிலே பெருத்து விட்டது. பூமி பாரம் தீர்க்க வேண்டி ஒரு பாரத போரை நடத்த வேண்டியதாகிவிட்டது. இந்த சிவமணியின் உயிரிலும் வெகு ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இவனுக்கு சொர்க்கமா நரகமா என்று நாளை முடிவு செய்ய. அதுவரை இந்த பஞ்சாச்சார பேரவையில் இவனுடைய உயிரை பாதுகாத்து வர வேண்டியது உனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடுகளை நான் इसका अफगान भाई वो मड़ी मिलन साहिब अट्टा मड़ी मड़ी ஆனால் எனக்கு பிறகு நானோட பிரதமர் இப்பொழுது இந்த நாட்டிலே உன்னை நான் ஈமச்சடுகள் செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன். கொண்டு வந்து விட்டேன். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு நாட்டை ஆளுவார் என்று மனக்கோட்டை கட்டினேன். என்னுடைய எண்ணம் ஈடேறாமல் போய்விட்டதே மகனே, ஈடேறாமல் போய்விட்டதே. விஜயகாந்தை கொண்டு போனதுனால ஏன் பிரிந்தாய், ஏன் பிரிந்தாய், என்னை விட்டு ஏன் பிரிந்தாய், நடமாடும் என்னுடைய எண்ணம் ஈடேறாமல் போய்விட்டதே. ராஜேந்திர மன்னா, நான் தான் அசரியத்தாய் பேசுகிறேன். மன்னவா, உன் மகனை எங்கிடத்து செல்லுகின்றாய்? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு பிடிக்க செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் செய்து முடிக்கிறோம். உன் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? ஆனால் என்னுடைய எண்ணம் ஈடேறாமல் இறுதி சடங்கு செய்ய காத்திருக்கிறேன். உன் மகனுக்கு திருமணம் செய்யாமல் உன் மகனை தகனம் செய்தால் உன் மகன் அம்மா இங்கும் அங்கும் அடைந்து கொண்டுதான் இருக்கும். உரைக்கு வார்த்தை நிறுதியாக வேடிக்கையாக என்னுடைய மகனுக்கு சிப்பட்டு செய்துதான் காண வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மடித்து விட்டானே, அப்படி உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். மடித்து போட மாண்டு போட என்னுடைய மகனை யார் மடக்க முன்னுவார்கள்? அப்படித்தான் திருமணம் செய்தால்
சொர்க்கம் சென்று அடைவானாம். உன்னுடைய மகன் ஆன்மா இங்கும் அங்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கும். சொர்க்க பதவியும் சென்றடையாது, நரக பதவியும் சென்றடையாது. அதற்காக நான் என்னை உடனடியாக திருமணத்தை செய்து வை. உரைக்கு வார்த்தை வேடிக்கையாக சொன்னான். பாண்டுமாடு என்னுடைய மகனுக்கு நான் தான் பெண் கொடுக்கின்றேன் என்று யார் தாயே முன்வருவார்கள்? நடைபெற வேண்டிய நாட்டிலே வாழ வழியற்ற பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உண்மைதான். நாட்டிலே பேர்பாதி ராஜீவும் காரியமும் 10 லட்சம் பணமும் தருவதாக நாடுபடுவது பறைசாற்று. ஏழ்மையான குடும்பத்திலே வாழ வழியற்ற பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நீ பணத்தாற்றிய பிறகு எவராவது முன் வருவார்கள். திருமணம் நடக்கும். திருமணம் செய்த பிறகு உன் மகனை தகனம் செய்தால் உன் மகனான்மா சொர்க்க பதவி சென்றடையும். நல்லதொரு உபாயத்தை உரைத்தீர்கள். என்னுடைய மகன் சொர்க்கம் சென்று அடைய வேண்டும் என்றார். என்னுடைய மகனுக்கு ஆனால் மனிதனோட பிணத்தை மனிதமான என்னுடைய மகனை வணக்க யாரும் பிணமானது ஒரு நாள் கழித்தால் மறுநாணம் பிண நாற்றம் தாங்க முடியாது. அதற்காக இல்லாது என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் போகிறது. இந்த பிணம் மீண்டும் அன்பனை எடுத்துச் செல்ல முடியாதம்மா. உண்மைதான். இடுகாற்றுக்கு வந்த பிணமானது மீண்டும் நாட்டுக்கு எடுத்து செல்ல முடியாது. அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த இடுகாட்டிலே ஒரு குடிகளை அமர்த்தி அதிலே உன் மகனை அமர்த்தி அத்தர் புணங்கு ஜவ்வாது வாசனை திரவைத்து வைத்து வீசிவா. எவராவது முன் வருவார்கள். திருமணம் நடந்த பிறகு நீ தகனம் செய்தால் உன் மகனான்மா சொர்க்க பதவி சென்றடையும். மன்னவா சென்று வா, சென்று வா மன்னவா. நீ உரைத்தபடியே என்னுடைய மகனை மணக்க முன்னோரோடு எவராக இருந்தாலும் சரி, அவருக்கு நாட்டின் பிரதிவாக சொத்தையும் 10 லட்சம் பொண்ணை நான் பரிதாக கொடுப்பேன். இருந்தாலும் என்னுடைய மகனுடைய உடல் கெடாமல் இருப்பதற்காக இந்த புரிதமை இந்த குறிப்பிற்குள்ளே சொல்லக்கூடிய வாசனை திரவிகளை கூறி பாதுகாத்து வருகிறேன் அம்மா. பத்திரமாக பாதுகாத்து
தமிழ்நாடு மூவந்திராண்டு தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழகத்திலே பகுதியாக விளங்கக்கூடிய இந்த மங்களபுரி நாட்டு மன்னருக்கு மனைவியாக வசந்தராய் என்ற பெயரோடு எவ்வித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய கணவரோ அயல் நாடு சென்றிருக்கிறார். கப்பப்படம் வாங்கி வர இதுவரையும் காணவில்லை. எனக்கு உறுதுணையாக காவலனை விட்டுவிட்டு சென்றார். அந்த காவலனை காணவில்லை. என் அறிவு பந்ததே காலம் வரும்போது ஆடி பாடிக்கிட்டு சந்தோஷம் மாதிரி என்ன காரணம்? ஆமா என்னடா என்ன பண்ற அப்படியே உனக்கா அப்படி என்னதான் வேலை செய்யற? பெரிய கதையா? அந்த கதையை சுருக்கமா சொல்லு. என்ன திருவண்ணாமலைக்கா? திருவண்ணாமலைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். இப்ப ஏன் போற? கிடையாது. அதுக்கு தகுந்த நாள் கிடையாதா? திருவண்ணாமலையே தாண்டணும். ஒரு மனிதனா பிறந்தா மண்ணில் பிறந்தோம் இருந்தோம் என்று இருக்கவே கூடாது. ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். திருவண்ணாமலை ஒரே தாண்டணும்னு ஆசை. அப்படி ஒரு சாதனை பண்ணிக்கலாம். ஏண்டா இவ்வளவு நாள் இது வரைக்கும் இது மாதிரி யாரும் சிந்திச்சதே கிடையாது. இப்பேற்பட்ட சிந்தனை வந்ததே பெரிய சாதனை தான். சரி சரி திருவண்ணாமலை தாண்டன்னு சொல்றீங்க. நடந்தே திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலை தாண்டணும் பிரார்த்தனை. அவ்வளவு பெரிய வேண்டுதல். பரவாயில்லடா, இவ்வளவு பெரிய வேண்டுதல் எந்த ஒரு மனிதனும் வச்சிருக்க மாட்டான். போனியா? நடந்தே போயிட்டேன். சரி பெரிய குடிசை வீடு. குடிசை வீட்டுல ஒரே ஒரு பெண்ணா? பாவ தாய் தந்தை இல்லாத அனாதையா இருக்கும். அப்படியா? காலெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு. கதவு கட்டி இருப்பேன். கேட்டு இருப்பாங்க. ஏண்டா பாக்குறவங்க அக்கம் பக்கம் தவிர நினைக்க மாட்டாங்க. ஒரே ஒரு பெண்ணு தனியா இருக்கிறான்னு சொல்றேன். அந்த வீட்டுல பெடுக்கலாமா? அப்படியா? மனசுல எந்த ஒரு தவறான எண்ணம் இல்லைன்னா எப்படி வேணா நடந்துக்கலாம். சரிடா. சரி படுத்துட்டேன். அந்த பொண்ணு கீழே படுத்துக்கிச்சு. என்ன கிடைக்கிற பாம்பு தேர்வு ஒண்ணு கிடைக்காதா? ஆமா வந்து நீ கட்டு மாட்டா. ஏண்டா தங்கச்சின்னு நினைக்கிறிய? அந்த பொண்ணு பத்தி பேசுவாங்க. கட்டு மேல வந்து பட்டுச்சா? சரி நடுப்பட்டு ஒரு தவன் ஒண்ணு போட்டுச்சு. எதுக்கு? பட்டு 2 பேரும் பட்டு தங்கச்சி பட்டானா? அப்படி இருந்தாலும் தூக்கத்துல எதுவும் தெரியாது. அதனால எங்க போற கால போட்டா அங்க. சரி 2 பேரும் ஒரே கட்டு பட்டு. சரிடா. நடுப்பட்டு ஒரு தவன் போட்டு தலையாணி போய் வந்து போச்சு. நான் திருவண்ணாமலை போடுங்க. அவங்க வந்து அந்த பட்டு சொல்லாம போய்க்கணும். சொல்லாத வந்துட்டேன். ஏண்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தா அந்த பொண்ணோட மனசு ஆறுதலா இருந்திருக்குல்ல. அப்புறம் அந்த பொண்ணு காட்சி என்னங்க ராபுரா பத்துட்டீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறியா? இது நியாயமா? அம்மா வரும்போது அம்மா ஒரு இரவு படத்துக்குன்னு சொன்னேன். போகும்போது ஒரு வார்த்தை போயிட்டு வந்து சொல்லி இருக்கிறேங்க. அது சொல்லலன்னு அவங்க மனசு சங்கடமா இருக்கு. நீயும் சொன்னேன் திருவண்ணாமலையே ஒரு தானும் சொல்லிட்டு பத்து வழியா அந்த பெண் கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். சரி சரி பொண்ணு சொல்லிட்டு நல்ல வாக்கி அனுப்பினால ஒண்ணு ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன் ஒண்ணு அப்படி கேட்டாங்க?
தாங்கலான்னு போய் திருவண்ணாமலை தாங்கலாம் போய் சொல்லு. என்னன்னு யாராவது மாநகரத்தை கைத ஏன் தராணி போட்டுக்கின்னா இந்த தடக்கே தானம் இல்ல உனக்கு திருவண்ணாமலை எங்கடா போய் ஓ அதுதான் அந்த கேள்வி ஒண்ணு கேட்டா டேய் வீணா கட்டுக்கதை கொட்டி இருக்காத பட்ட காரணத்தை மட்டும் தான் சொல்லணும் வீணான கதை தேவை கிடையாது கதை விட்டு தள்ளு என் கதைக்கு வாடா என்னது கை வைக்கிற ஐயோ பாசனா என்ன பாசம் ஒரு தாசனா என்ன தேசம் ஐயோ நீ கரையில வெச்சுக்கற எங்க ஐயோ அரண்மனையில எட்டு பூரி மாதிரி நீங்க வெச்சுக்கற டேய் வாடா இங்க நாட்டில் மன்னருக்கு நடியா மனைவி எப்பேற்பட்ட மனைவி இரண்டாம் தர மனைவி எனக்கு முன்னதாக அமராவதி என்ற பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்தார் அமராவதி என்ற பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்து இல்லற வாழ்க்கையில இருவரும் சந்தோஷமா இருந்தாங்க இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கடவுளின் அனுகிரகத்தால் நல்ல முறையில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்த நேரம் அமராவதி தாயார் இறந்து விட்டார்கள் இறந்து விட்ட பிறகு பெண் குழந்தையை இந்நாட்டில் தாயின் அரவணைப்பு இல்லாமல் வளர்த்தால் பார்ப்பவர்கள் ஏழனாக பேசுவார்கள் ஏசுவார்கள் இரண்டாம் தாரமாக என்னை திருமணம் செய்து வந்தார் அந்த பச்சிலம் குழந்தை கருத்தில் கொடுத்து விட்டு இக்குழந்தைதான் உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இக்கணவதல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பொருளும் கிடையாது இல்லற வாழ்க்கையில் நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் 4 பேர் பார்க்க முறையில் தான் ஆனால் 4 சுவற்றுக்குள் நீ வேறு நான் வேறு என்று முடித்து விட்டார் என் கணவர் கட்டிய கலன் வார்த்தையை நிறைவேற்றும் என்பதற்காக சந்தோஷமாக குழந்தை கருத்தில் பெற்றேன் கருத்தில் பெற்றுக்கொண்டு இக்குழந்தையை நன்முறையில் வளர்க்க வேண்டும் ஆசை வைத்தேன் மனக்கோட்டை கட்டினேன் சரி அதன் பிறகு இந்த பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அரசாங்க ஜோதிடர் வரவைத்தார் அரசாங்க ஜோதிடர் வந்தார் ஜாதகத்தை கணித்து பார்த்தார் தாயின் பெயரை கேட்டார்கள் தாயின் பெயரை கேட்டதும் என் பெயரை உரைக்கி போகிறார் என்று சந்தோஷமாக இருந்தேன் நான் சந்தோஷமாக மணக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன் ஆனால் அப்போதுதான் என் மணக்கோட்டை எனக்கு மண்கோட்டையாக சரிந்து விட்டது தாயின் பெயரை கேட்டதும் வளர்க்கும் தாய் என் பெயரை உரைக்கவில்லை பெற்றெடுத்தாலே அவளின் பெயர் அமராவதி என்று உரைத்தார் என்னுடைய கணவர் பச்சிலம் குழந்தைக்கு தெரியுமா பெற்றெடுத்தது யார் வளர்த்தது யார் என்று வளர்க்கும் வளர்ப்பில் தான் தெரியும் இவன் தான் தாய் இவன் தான் தந்தை என்று என் பெயர் உரைக்கவில்லை என்று எனக்கு கோபம் பிறந்தது அக்கணம் சிந்தித்தேன் இப்பிள்ளையை எக்காரணத்து கொண்டும் சந்தோஷமாக இருக்கவிடக் கூடாது என்பதற்காக தாயின் பெயர் அமராவதி என்று உரைத்தார்கள் ஜாதகத்தை கணித்தார் அரசாங்க ஜோதியர் ஜாதகத்தை கணித்த பிறகு அமராவதி பெற்ற பிள்ளை இப்பூமியில் பத்மாவதி என்ற பெயரோடு வாழட்டும் பத்மாவதினு பேர் வச்சாங்க பத்மாவதியின் பேர் வச்சு அந்த பச்சனை மீண்டும் என் கரத்தில் கொடுத்தாள் என் கரத்தில் கொடுத்ததும் என் முகத்தை பார்த்து அந்த சின்னஞ்சிறு வயதில் அந்த குழந்தை அழ தொடங்கியது அன்னைக்கு அழுதா பத்மாவதி இன்னைக்கு வரைக்கும் அழுதுதான் இருக்கிறான் அவ முகத்துல என்னைக்குமே நான் சந்தோஷத்தை பார்க்கவே கூடாது எல்லா வேலையும் வீட்டுல அப்படியே இருக்குது எங்க போயிருப்பா இவ்வளவு காலமா நான் வேலை செய்யறேன் இவ்வளவு வேலை செய்யறவங்க அம்மா இவ்வளவு நாளைக்கு செய்வாங்க வயசாகுது நம்ம சின்ன பொண்ணு இருக்கிறோமே ஒரு வேலை செய்வோம் எடுத்து வைப்போம் தூக்கி வைப்போம் என்ன ஒரு வேலை செய்யறா எந்த வேலை செய்யறது கிடையாது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறா நல்ல 3 சோப்பு போட்டு குளிக்கிறா அதுக்கு சேப்பாவதான் தலைக்கு இப்படியே குளிச்சுட்டு போலியா தாட்டு சுத்திட்டு வரானே எவ்வளவு செய்வா வேலை எவ்வளவு செய்வா தேர் எங்க போனாலும் நினைக்கிற வந்திருக்கலாம் இவன் எங்க போய் சுத்தினால சாப்பாடு எங்க வரலாம் வரும்போது பாத்துக்கலாம்